இப்பொழுதும் சவுலை குறித்து நாம் இந்த நாளிலே கொஞ்ச நேரம் தியானிப்போம். அதற்கு முன்பதாக இதுவரையிலும் 10th எக்ஸாம் எழுதினவங்களுக்கும் 12th எக்ஸாம் எழுத போகிறவர்களுக்காகவும் நான் ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைய மதிப்பெண்களை பெறும்படியான ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு கர்த்தர் தருவாராக. இப்பொழுதும் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் அந்த அதிகாரம் 9ஆம் அதிகாரத்திலே அந்த அதிகாரம் முழுவதும் பார்க்கும்போது சவுல் என்பவனை குறித்து இந்த நாளிலே கொஞ்ச நேரம் தியானிக்க இருக்கிறோம். சவுல் என்பவன் ஒரு யூதன். அவன் இராணுவ படைத்தளபதி. அவன் என்ன பண்ணுறான்? அவன் சீரி பிரதான ஆசாரியனிடத்திலே அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் சீரி பிரதான ஆசாரியரிடத்திலே அனுமதியை வாங்கி கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறான். அதுதான் அவனுடைய ஒரு வேலையாக இருந்தது. ஏன்னா அவன் ஒரு அதிகாரியாக இருந்தான், அவன் ஒரு இராணுவ படைத்தளபதியாக இருந்தான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை கண்டா அவனுக்கு பிடிக்காது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் அடிப்பான், கொலை செய்வான், மிகுந்த வேதனைப்படுத்துவான். அதனால் அவன் என்ன செய்தான் என்றால் அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்திவிட்டு தமஸ்குக்கு போகிறான். போகிற வழியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி பிரகாசித்தது. அது என்ன ஒளி? கர்த்தருடைய ஒளி வானத்திலிருந்து பிரகாசித்தது. அப்போ இது என்ன ஒளி அப்படின்னு சொல்லி அவன் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அந்த ஒளி கண்ணில் பட்டதுனால அவனால் பார்க்க முடியல. உடனே அவன் என்ன செஞ்சான் சொல்லுங்க? தரையில விழுந்துட்டான். தரையில முகங்குப்புற விழுந்துட்டான். அப்போ முகங்குப்புற தரையில விழுந்ததுனாலதான் சவுலே சவுலே அப்படின்னு சொல்ற ஒரு சத்தத்தை அவன் கேட்டான். கேட்ட உடனே யார் இது, என் பேரை யார் சொல்றது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் போதுதான் அப்போ நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே அப்படின்னு. அதுக்கு வானத்திலிருந்து ஒரு சத்தம் அவனுக்கு கேட்டுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அப்படின்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே அவன் என்ன பண்ணா, உடனே அவன் எந்திரிச்சு நடுங்கி, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு சவுல் கேட்கிறாரு. அப்புறம் சவுல் அப்படி கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு இந்த அதிகாரத்தில், அவனுடனே அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று இயேசு சொல்றாரு. சவுல் தரையிலிருந்து எழுந்த உடனேயே சவுல் என்ன சொல்றான், தன்னுடனே கூட வந்த ஜனங்கள் சவுலை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாங்க. எந்த வீட்டுக்கு? அவனுடைய வீடு எங்கே இருக்குது, எந்த தெருவு அப்படிங்கிறது கூட இயேசுவுக்கு தெரியுது. இப்போ நம்மளே இருக்கிறோம், நம்ம வீடு எங்கே இருக்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இயேசுக்கு தெரியுமான்னு சொல்லுங்க. எல்லாமே இயேசுக்கு தெரியும். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம காலையிலிருந்து ஆண்டவருக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறோமா, ஜெபிக்கிறோமா, பைபிள் படிக்கிறோமா, ஒரு சத்தியம் சொன்னீங்கன்னா பாட்டு பாடுமா, எல்லாமே ஆண்டவருக்கு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி அனனியா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசிகிட்ட இயேசுவானவர் சொல்றாரு, அனனியாவே நீ போய் அந்த சவுல் என்ற ஒரு மனிதனை நீ தேட வேணும்
அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அனனியா சொல்கிறாரு, ஐயோ ஆண்டவரே, அந்த சவுல் வந்து அவன் ரொம்ப கொடியவன் ஆயிடுச்சு, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் அவனை அடித்து நொறுக்குவா, கொலை செய்கிற கூட அவன் பயப்பட மாட்டா, எத்தனையோ பேரை கொலையும் செஞ்சுருக்கிறா, அப்படிப்பட்டவனுங்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இயேசுவானன்ட்டு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி இல்லை, இப்போ வந்து அவன் நல்லா திருந்தி இருக்கிறா, இப்போ அவன் ஜெபம் பண்ணுறா, நீ நேராக அவங்க வீட்டுக்கு போய் அவனுக்காக நீ வந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனனியாகிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அவன் இப்போ கிறிஸ்தவங்களை அவன் வந்து சவுல் துன்பப்படுத்தினதுனால அவன் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவு பாடுபட வேண்டியதாக இருக்கிறது என்பதை அவனுக்கு நான் காண்பிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி அவன் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை தொந்தரவு பண்ணதுனால அவன் வந்து இந்த சுவிசேஷத்தின் மூலமாகவே நிறைய பாடுபட வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவன் சொல்கிறான். ஏன் அவனை அந்த சவுலை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னாக்க, அவன் வந்து புறஜாதிகளுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை அவன் வந்து அறிவிக்கணும், அதற்காக நான் வந்து அவனை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அனனியா சொல்கிறாரு, சரிங்க ஆண்டவரே, நீங்கள் சொன்னபடியே நான் போய் சவுலுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு நேராக அனனியா அவங்க வீட்டு அட்ரஸ்ஸு ஆண்டவர்கிட்ட கேட்டு ஏசாமிகிட்ட கேட்டு அவங்க வீட்டுக்கே போயிட்டான். போன உடனேயே அனனியா வந்து அந்த சவுலை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணின உடனேயே அந்த சவுல் வந்து அந்த சவுலுங்கிற பேரை ஆண்டவர் இயேசுவானவர் என்ன பேர் வச்சாரு? பவுலா மாற்றிட்டாரு. சவுல் வந்து பவுலா மாற்றிட்டாரு. சரி, இப்போ நம்ம வந்து ஆமேன். இப்போ நம்ம வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடணும். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன், யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன், தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொள்ளும் நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன், ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த கர்மநேசரே, ஒன்றும் அறியாத என்னை வேண்டுமென்று சொல்லி உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று